ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 226 செபதேயுவின் மக்கள் சார்பில் வேண்டுகோள் மற்றும் பார்வையற்ற பார்த்திமேயு பார்வை பெறுதல் நிகழ்ச்சிகள் பற்றி பார்க்கலாம். செபதேயுவின் மக்கள் சார்பில் வேண்டுகோள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 20 முதல் 28 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 35 முதல் 45 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். ஏற்கனவே இயேசு தம் தாயாருக்கும் தம் சகோதரர்களின் தாயாருக்கும் நடுவில் பின்னால் வந்து கொண்டிருந்ததால் அனைவரும் மௌனமானார்கள். உணவு உண்பதற்காக எல்லோரும் ஒன்று கூடினார்கள். யாக்கோபும் யோவானும் தங்கள் தாயோடு பின்தங்கி இருந்தார்கள். அவர்கள் வந்து சேர்ந்ததும் உணவு உண்டார்கள். மீண்டும் புறப்பட போகும்போது செபதேயுவின் மனைவியும் யாக்கோபு யோவானின் தாயுமான மரிய சலோமை இயேசுவுக்கு முன்பாக திண்டனிட்டாள். எதையோ கேட்க வேண்டும் என்ற அவளின் ஆசை வெளிப்படையாக இருந்தது. இயேசு அவளை பார்த்து, பெண்ணே, உனக்கு என்ன வேண்டும் சொல் என்றார். சலோமை இயேசுவை பார்த்து, நீர் சொல்வது போல நீர் போவதற்கு முன் எனக்கு ஒரு வரம் தந்தருளும் என்றாள். இயேசு அவளை பார்த்து, என்ன வரம் என்று கேட்டார். சலோமை இயேசுவை பார்த்து, நிமித்தமாக எல்லாவற்றையும் விட்டுவிட்ட என்னுடைய இந்த 2 மகன்களும் நீர் ராஜ்யத்தில் மகிமையில் வீற்றிருக்கும் போது ஒருவன் வலப்பக்கத்திலும் மற்றவன் இடப்பக்கத்திலும் வீற்றிருக்க ஏற்பாடு செய்யும் என்றாள். இயேசு அவளையும் அந்த 2 அப்போஸ்தலர்களையும் பார்த்து, நான் நேற்று உங்களுக்கு தந்த வாக்குறுதிகளை தவறாக புரிந்து கொண்டு நீங்கள் இந்த வேண்டுகோளை கேட்கும்படி உங்கள் தாயிடம் சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் விட்டு சென்றவைகளை 100 மடங்காக இந்த பூமியில் உள்ள ஒரு ராஜ்யத்தில் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆக நீங்களும் பேராசை உள்ளவர்களாகவும் மூடர்களாகவும் ஆகி வருகிறீர்களா? ஆனால் இது உங்கள் தவறு அல்ல. சாத்தானுக்குரிய இருளின் அந்தி நேரம் ஏற்கனவே முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது. எருசலேமின் கெட்டுப்போன காற்று நெருங்கி வந்து உங்களை கெடுத்து கொண்டும் குருடாக்கி கொண்டும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்பது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் கிண்ணத்தில் இருந்து குடிக்க உங்களால் முடியுமா என்று கேட்டார். 2 அப்போஸ்தலர்களும் இயேசுவை பார்த்து, முடியும் ஆண்டவரே என்றார்கள். இயேசு இருவரையும் பார்த்து, என் கிண்ணத்தின் கசப்பு இன்னதென்று நீங்கள் புரிந்து கொள்ளாத வரைக்கும் நீங்கள் எப்படி இவ்வாறு சொல்ல முடியும்? நேற்று நான் உங்களுக்கு விளக்கி சொன்ன கசப்பு மட்டுமல்ல, அது சகல துயரங்களுடையவும் மனிதனுடைய கசப்பு. நான் விளக்கி சொன்னாலும் கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியாத பாதைகளாக அவை இருக்கும். இருந்தாலும் ஆம், தாங்கள் கேட்பது இன்னதென்று அறியாதிருக்கிற 2 சிறுவர்களைப் போலவே நீங்கள் இன்னும் இருந்தாலும், நீங்கள் என்னை நேசிக்கிற 2 நீதியுள்ள ஆத்துமங்களாக இருப்பதால் நீங்கள் நிச்சயமாக என் கிண்ணத்தில் இருந்து பருகுவீர்கள். ஆனாலும் என் வலப்பக்கத்திலோ இடப்பக்கத்திலோ அமரும்படி உங்களுக்கு அருள்வது என்னுடையதல்ல. என் பிதாவினால் யாருக்காக அது ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அது வழங்கப்படும் என்றார். இயேசு பேசிக் கொண்டிருந்த போது மற்ற அப்போஸ்தலர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள். பேதுரு யோவானிடம், நீர் எப்படி
இவ்வாறு கேட்கலாம்: நீர் எப்படி இருந்தீரோ அப்படியே இப்போது என்னால் உம்மை அடையாளம் காண முடியவில்லை என்றார். யூதாஸ் புன்னகையோடு, உண்மையாகவே முதலானவர்கள் கடைசியாக இருக்கிறார்கள். இன்றைய நாட்களில் ஆச்சரியங்களும் கண்டுபிடிப்புகளும் நிறைந்துள்ளன என்றான். பிலிப்பு இருவரையும் பார்த்து, நாம் கௌரவிக்கப்படும்படியாகத்தான் நம் குருவை பின் சென்று கொண்டிருக்கிறோமா என்று கேட்டார். தீவிர சீமோன் எல்லா அப்போஸ்தலர்களையும் பார்த்து, நாம் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள்தான் என்றார். இயேசு அமைதியை ஏற்படுத்திவிட்டு, என்ன இந்த ஒரு தவறு அநேக தவறுகளுக்கு காரணமாக இருக்க போகிறதா? கோபத்தோடு கடிந்து கொள்கிற நீங்களும் ஒரு பாவத்தை கட்டிக்கொள்கிறீர்கள் என்பதை உணரவில்லையா? உங்களுடைய இந்த சகோதரர்களை தனியே விட்டுவிடுங்கள். என் கண்டிப்பு அவர்களுக்கு போதுமானது. அவர்களது வெட்கம் வெளிப்படையாக இருக்கிறது. அவர்களது மனஸ்தாபம் தாழ்ச்சி உள்ளதாகவும் உண்மை உள்ளதாகவும் இருக்கிறது. நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். ஏனெனில் உங்களில் யாரும் இதுவரை உத்தமமானவர்களாக இல்லை. நீங்கள் உலகத்தையும் உலக தன்மையான மனிதர்களையும் கண்டு பாவிக்க கூடாது. உலகத்தின் அரசர்கள் தங்கள் நாடுகளின் மீது அதிகாரம் செலுத்துகிறார்கள். அவர்களுடைய பெரிய மனிதர்கள் அரசர்களின் பெயர்களில் தங்கள் பங்கிற்கு அதிகாரம் செலுத்துகிறார்கள். இதற்கு மாறாக உங்களில் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் உங்கள் ஊழியனாக இருக்க வேண்டும். உங்களில் முதல்வனாக இருக்க விரும்புகிறவன் அனைவருக்கும் ஊழியனாக இருக்க வேண்டும். மிகச் சரியாக உங்கள் குரு இருப்பது போலவே இருக்க வேண்டும். நான் மக்கள் மீது அதிகாரம் செலுத்தி அவர்களை அடக்கி ஒடுக்குவதற்காக வந்தேனா, அல்லது பணிவிடை பெறுவதற்காகவா? நிச்சயமாக இல்லை. நான் ஊழியம் செய்வதற்காக வந்தேன். மானிட மகன் பணிவிடை பெறுவதற்காக அன்றி பணிவிடை புரியவும் அநேகருக்கு பிணையாக தம் உயிரை கையளிக்கவுமே வந்தார். நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களும் இருக்க விரும்பினால் நீங்களும் இப்படியே செய்ய வேண்டும் என்றார். அன்பார்ந்தவர்களே, செபதேயுவின் மக்கள் சார்பில் வேண்டுகோள். நிகழ்ச்சி நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியான பார்வையற்ற பார்த்திமேயு பார்வை பெறுதல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 29 முதல் 34 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 46 முதல் 52 வரையும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 35 முதல் 43 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு நடந்து சென்ற சாலை சந்திப்பில் இருந்து 2 கூக்குரல்கள் எழுந்தன. இயேசுவே, ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் பேரில் இரக்கமாயிரும் என்று ஒலித்தது. இயேசு நின்று அங்கே கத்திக்கொண்டு இருப்பவர்களை இங்கே என்னிடம் கூட்டி வாருங்கள் என்றார். சிலர் சென்று அந்த 2 பார்வையற்றவர்களிடமும் வாருங்கள், அவர் உங்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிறார், அவர் உங்களை திருப்திப்படுத்த விரும்புவதால் எழுந்திருங்கள், அவர் பெயரால் உங்களை அழைக்கும்படி அவர் எங்களை அனுப்பினார். இருவரையும் கூட்டத்தில் வழி ஏற்படுத்தி அழைத்து செல்ல முயன்றனர். ஆனால் ஒரு பார்வையற்றவன், இளைஞனான அவன் தானாகவே கைத்தடியை முன்னோக்கி நீட்டியபடி வேகமாக நடந்து இயேசுவிடம் முதலில் சென்று சேர்ந்தான். இயேசு அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். அவன் இயேசுவிடம், நான் பார்வை பெற வேண்டும் போதகரே,
ஓ ஆண்டவரே, என் கண்களையும் என் தோழரின் கண்களையும் திறந்தருளும் என்றான். அவனும் வந்து முழங்காலிட்டான். இயேசு தம் கரத்தை அவர்களது முகங்களின் மேல் வைத்து, நீங்கள் விரும்பியபடியே உங்களுக்கு ஆக கடவது, போங்கள், உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது என்றார். முதலில் வந்தவன் கூக்குரலோடு, என்னால் பார்க்க முடிகிறது உரியேல் என்றான். உரியேல் கூக்குரலோடு, என்னால் பார்க்க முடிகிறது பார்த்திமேயுஸ் என்றான். இருவரும் சேர்ந்து, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழ்த்தப்படுவாராக, அவரை அனுப்பியவர் வாழ்த்தப்படுவாராக, கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று சொன்னபின் சாஷ்டாங்கமாக விழுந்து இயேசுவின் பாதங்களை முத்தமிட்டார்கள். அதன் பின் எழுந்து நின்றனர். உரியேல் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, என் உறவினர்கள் என்னை காணும்படியாக நான் போகிறேன், அதன் பின் நான் திரும்பி வந்து உம்மை பின் செல்வேன் என்றான். பார்த்திமேயு இயேசுவை பார்த்து, நான் உம்மை விட்டு நீங்க போவதில்லை, நான் அவர்களுக்கு சொல்லி அனுப்ப போகிறேன். இது எப்போதுமே ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனாலும் நான் உம்மிடமிருந்து பிரிய போவதில்லை. நீர் எனக்கு கண் பார்வை தந்திருக்கிறீர். நான் என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உம் ஊழியரில் கடைசியானவருடைய விருப்பத்தின் பேரில் தயவு காண்பித்தருளும் என்றான். இயேசு பார்த்திமேயுவை பார்த்து, வந்து என்னை பின் செல். நல்ல சித்தம் எல்லா அந்தஸ்துகளையும் சமமானவை ஆக்குகிறது. கூடுதல் நன்றாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது எப்படி என்று அறிந்திருக்கிறவன் மட்டுமே மேலானவனாக இருக்கிறான் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 226 செபதேயுவின் மக்கள் சார்பில் வேண்டுகோள் மற்றும் பார்வையற்ற பார்த்திமேயு பார்வை பெறுதல் நிகழ்ச்சிகள் இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.